அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய 20வது குபேர கலச அறக்கட்டளையோட மாதாந்திர கருத்தரங்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைப்பு அப்படின்னு சொல்ற இப்ப சூழ்நிலை அப்படின்னு, ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. அது குழந்தைங்களை எங்க சேர்க்கணும், எந்த மாதிரி படிப்புல சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். பையன் எதுல படிச்சா நல்லா இருக்கும், எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும். இப்போ 10th முடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது +1ல எதை சேர்க்கலாம், +2ல எதை சேர்க்கலாம், +2 முடிச்சுட்டு காலேஜ்ல வந்து நம்ம எங்க சேர்த்து விடலாம், எது சார்ந்த படிப்புகள் பையன் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கு இல்லையா? அப்ப அதை பத்தின எண்ணங்களும் இப்போ ஓடிட்டு இருக்கும், அதை பத்தின சிந்தனைகளும் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதுல ஒரு சில தகவல் நான் சொல்றேன். நான் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்கிறேன், ஓகேங்களா? இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், 2ஆம் இடம், 4ஆம் இடம், அது போக பட்டப்படிப்பு அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருந்தாதான் அவங்க பட்டத்தை வாங்குவாங்க அப்படிங்கிறது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு படிப்பு அடிப்படை கல்வியை குறிக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உயர்நிலை, அதாவது +2 வரைக்கும் நம்ம படிக்கிறது 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய பாவமா இருக்கு. அதுக்கப்புறம் உயர்நிலை அப்படின்னு எடுக்கும்போது 9ஆம் பாவத்தை எடுப்போம். அதுல 5ஆம் இடமும் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பட்டப்படிப்பை முடிச்சு அந்த பட்டத்தை கையில வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதுல படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா மெயினா நம்ம பொதுவா பார்க்க வேண்டிய பாவகம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா முழுசா அந்த 12வது வரைக்கும் படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அடிப்படை கல்விகளோட 12ஆம் இடம், அதாவது 12வது வரைக்கும் முடிக்கிறதுங்கிறது 4ஆம் பாவத்தை நம்ம எடுக்கிறோம். அப்ப 4ஆம் பாவகம் எப்படி இருந்தா அவங்க அந்த படிப்பை முடிப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போல நடம்பிடிக்கிறவங்க இருக்காங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிப்படை கல்விகள் நல்லா இருக்காது. அதாவது 6வது வரைக்குமே புள்ள பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டே இருக்கும். ஆனா 6வதுக்கு அப்புறம் +2 வரைக்கும் நல்ல மார்க் எடுக்கும். அது எப்படின்னா அதான் அந்த 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த படிப்பு அந்த குழந்தை படிக்குமா படிக்காதா அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அதாவது அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் வரைக்குமே குழந்தைங்க படிக்கல அப்படிங்கிற பெற்றோர்கள் சொல்ற கவலைகள் என்ன, புள்ள படிக்கவே மாட்டேங்குது, மேற்கொண்டு படிக்குமா படிக்காதா அப்படிம்பாங்க. ஆனா அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போதுதான் தெரியும் அந்த குழந்தை 6வதுக்கு அப்புறம் தான் நல்லா படிக்க போகுது. அதுவும் வந்து அரசு சம்பந்தமான அதிகாரியா வரக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது. அதை நம்ம அவங்க சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே அது புரிய வரும் அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய இருக்கு. நான் என்னுடைய ஜாதக அனுபவத்திலேயே என்னுடைய பார்த்திருக்கேன். அதாவது 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். அது எப்படி அப்படின்னா சனி செவ்வாயோட பார்வையில 4ஆம் பாவகம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த படிப்பு அப்படிங்கிறது தடைப்படும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அந்த இடத்த பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அது சனி செவ்வாய் பார்வையோடையோ இல்ல சனி செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்தோ இருந்தா கண்டிப்பா 4ஆம் இடங்கிறது பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருக்கு. அதுவே குரு பார்வையை அந்த 4ஆம் இடம் பாக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த தடை ஏற்படும். கண்டிப்பா கல்வியில தடை இருக்கு, ஆனா பட்டத்தை முடிப்பாங்க. ஏன்னா குரு பார்வை வந்துருச்சு இல்லையா? குரு பார்வை வரும்போது கட்டாயம் அந்த அதாவது பட்ட படிப்புங்கிறத அவங்க படிச்சு டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரிதான். அப்போ நம்ம தொழில் இப்போ படிச்சுட்டாங்க, ஓகே, தொழில் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா தொழில்முறை கல்வியை தான் நம்ம படிக்கிறோம். இப்போ ஒரு கல்வி எடுத்து படிக்கிறோம்னா அந்த கல்வியை எந்த கல்வி எடுத்து படிச்சா அதை அவங்க தொழிலா பண்ணிக்குவாங்கன்னு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாத, அதாவது பெத்தவங்க சொல்றாங்க இல்ல பெரியவங்க சொல்றாங்க இல்ல தெரிஞ்சவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதாவது சித்தப்பா பையன் வந்து இதுல படிச்சு இவன் இந்த வேலையில இருக்கான், என் பெரியப்பா பையன் படிச்சு இந்த வேலையில இருக்கான், நீ இதைய படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த ஜாதகத்துக்கு அந்த பையனுக்கு ஒத்து வரணும் இல்லையா? ஒத்து வரலைங்கிற பட்சத்துல என்ன ஆகும்? அப்போ அவன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனும் படிப்பான். ஆனா அதுல அவனுக்கு விருப்பமே இல்லாம இருக்கும். அதுல படிச்சும் பிரயோஜனம் இல்லாம அந்த வேலைக்கு போகாம ஒரு அடிமை தொழில் என்ன, ஒருத்தர் இடத்துல போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். விருப்பமே இல்லாத வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்போ அவருடைய ஜாதகத்துல, அந்த பையனுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு எப்படி இருக்கு, அப்ப எது சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க அது சார்ந்த படிப்புகளை படிக்க வைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பையன் அந்த துறையில நல்லா வருவா அப்படிங்கிறதுதான். இப்போ ஒரு மேச லக்னமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேச லக்னமாக இருந்து அவர் என்ன தொழில் பண்ணுவாரு அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 9, 10 பார்க்க வேண்டியதா இருக்கும் தொழில் ஸ்தானம்னு எடுக்கும்போது. அப்ப அந்த தொழில் பாவகத்துல என்ன சுப கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கு, 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். தொடர்பு இருக்கும் பொழுது, ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு பாகிஸ்தானாதிபதியா உங்களுக்கு வர்றது குரு பகவான் வரார். தொழில் ஸ்தானாதிபதியா உங்களுக்கு சனி பகவான் வரார். அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் 6, 8, 12 மறையாம 5, 9 சுப தொடர்போட இல்ல 5, 9ஓட கிரக பார்வையோட இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவரு நல்ல நிலைமையில நல்லா படிச்சு மேல வரக்கூடிய அமைப்புல இருக்கும்.
இதுவே சந்திரனுடைய பார்வை இருக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல பட்டப்படிப்பு முடிச்சு ஒரு உயர் அதிகாரியா வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு, குருவோட அமைப்பு இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு குரு பார்வை விலகும், சனி தொடர்பு ஏற்படும். ஏன்னா சனி தொடர்பு இருந்தாதான் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறது. அப்ப மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான பணியில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து அந்த 9ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப இவங்க எந்த மாதிரி தொழில் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வக்கீல் சம்பந்தமான படிப்புகள் படிக்கலாம். தாராளமா படிக்கும் போது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ அது சார்ந்த துறையில கிட்டத்தட்ட அதுல வக்கீல் எடுத்தோம்னா வக்கீல் பல வகையான துறைகள் இருக்கு இல்லையா, அதுலயும் பாத்தீங்கன்னா பிரிவினைகள்லாம் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியான விஷயங்கள்ல எந்த கிரகம் தொடர்பு ஏற்படுதோ அது சார்ந்த பிரிவினைகள் வரும். ஆனா இவங்க பொதுவா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வக்கீல் தொழில் தாராளமா பண்ணலாம். அப்ப மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா வரும். அப்ப அதுல அரசு சம்பந்தமான பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரக அமைப்பு வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே ரிஷப லக்கணமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 9, 10 நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே சனி பகவானா வருவார் இல்லையா. அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில் எடுக்கும்போது பார்க்கும்போதுனா மிஷினரி சம்பந்தமான விஷயங்கள் தொழில் பண்ணலாம். அப்ப மிஷினரி அப்படின்னா ஏஜென்ட் நடத்துறது, அதாவது மிஷினரிஸ் போட்டு பொருள் போட்டு அதை ஏஜென்ட் மூலமா விற்கிறது, இல்லைன்னா ஏற்றுமதி இறக்குமதி இது சம்பந்தமான தொழில்கள் பண்றது. அதுல எந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா சனி பகவான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கழிவுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இவங்க வந்து என்ன தொழில் பண்ணலாம், அதாவது வேஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணலாம். அதுபோக பாத்தீங்கன்னா கோழி பிசினஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்ப இப்ப படிப்பு அப்படின்னு எடுத்தோம்னாலும் இங்க சனியினுடைய காரகத்துவம் வந்துருதா. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினரி சம்பந்தமான தொழில்கள் பண்ணலாம். மிஷினரினா எப்படி, எந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினரிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க தாராளமா எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு 9, 10 நம்ம பார்க்க போறோம். 9, 10 அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பமும் மீன வீடு தான் சம்மந்தப்படும். அது சனி குரு சேர்க்கை வரும் இல்லையா. அப்ப இவங்க எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னா இவங்க மெயினா பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப வெளிநாட்டுல போய் பட்டப்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப எந்த மாதிரி தொழில இவங்க ஈடுபடும் போது எந்த மாதிரி தொழில் எடுத்து எந்த மாதிரி துறையில இவங்க உள்ள நுழையலாம் அப்படின்னா மெயினா சனி குரு சேர்க்கை வந்துருதா. அப்ப இவங்க ஆசிரியர் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமா எடுத்து பண்ணலாம். இப்போ ஆசிரியர் பணி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அடுத்து கடக லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா 9, 10 எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகம், அதாவது மீனமும் மேசமும் வரும் இல்லையா. அப்ப இவங்க எந்த மாதிரி தொழில்கள் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அரசு சம்பந்தமான பணியில கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அதாவது கல்வியை கத்துக் கொடுக்கக்கூடிய குருத்தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்ப அது சார்ந்த விஷயங்கள்ல இவங்க படிப்பு சம்பந்தமான படிக்கலாம். அப்ப ஆசிரியர் பணிகளுக்கு இவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இவங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதை நான் சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பொதுவான விஷயங்களா இருக்கும். அந்த பொதுவான விஷயங்களும் இவங்க ஜாதகத்துல சுய தொடர்புகள் இருக்கணும். சுப பார்வைகளோ சுப நட்சத்திரங்களோட தொடர்புகளோ இருந்தா மட்டும்தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும். அதுல அவங்களுடைய பாவகிரகமோ அசுபகிரகங்களுடைய பார்வையோ பெற்றுட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா கல்வி எப்படி இருக்குங்கிறது அவங்க சுய ஜாதகத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து பொதுவா ஒரு விஷயங்கள் சொல்றது. இப்ப கடக லக்னம் அப்படின்னா அவங்க ஆசிரியர் பணியில இருக்கலாம். ஆசிரியர் சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா அங்க கடக வீட்டுல குரு உச்சமாகறாரு, கண்டிப்பா வந்து ஆசிரியர் பணி சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா வரும். அப்ப இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா 9, 10 நம்ம கணிப்பு பண்றோம். அப்போ மேசமும் அதாவது உங்களுக்கு ரிஷபமும் மிதுனமும் உங்களுக்கு வரும் இல்லையா. அப்ப ரிஷபமும் மிதுனமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தொழில் இவங்க பண்ணா நல்லா இருக்கும், எந்த மாதிரி படிப்புகளை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா ஆடை சம்பந்தமான விஷயங்கள். ஆடை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி சொல்லுவோமா. அப்ப அந்த ஃபேஷன் டெக்னாலஜி சம்பந்தமான தொழில இவங்க போகும்போது நல்லா இருக்கும். அதே பத்தி பார்த்தா மேக்கப் சென்ஸ் அது சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மேக்கப் சென்ஸ் அந்த மாதிரி கல்விகள் எடுத்து அழகு கலை சம்பந்தமான விஷயங்கள், பிரிண்டிங் சம்பந்தமான விஷயங்கள், பிரிண்டிங் பொருள் அதெல்லாம் ரெடி பண்ண, அதாவது ஆடை அலங்காரம் பண்றது, பிரிண்டிங், இந்த கலர் பிரிண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி போட்டோகிராஃபிலாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிகள் தொழில் எடுக்கும் போது இவங்களுக்கு சூப்பரா வரும், நல்லா இருக்கும். அது சார்ந்த துறையில இவங்க உள்ள நுழையும் போது அவங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 9, 10 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9, 10 அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபமும் மிதுனமும் வரும் இல்லையா. அப்போ அவங்க எந்த மாதிரி தொழில் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கணக்கு சம்பந்தமான விஷயங்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமா படிக்கலாம்.
அதுவும் பாத்தீங்கன்னா எப்படி அந்த சுப தொடர்புகள் அவங்க ஜாதக ரீதியா இருக்கணும். அந்த ஜாதக ரீதியா இருக்கும் பொழுது கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள் படிப்பாங்க. இந்த ஐடி ஃபீல்டு உள்ள நுழையிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கன்னி லக்னத்துல சம்பந்தப்படணும். அந்த கன்னி லக்னம் இருந்தா மட்டும் அந்த சுப தொடர்போட இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஐடி சம்பந்தமான விஷயங்கள்ல தொழில பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள் பண்றதுக்கான அமைப்புகள் இருக்கும். கம்ப்யூட்டர் துறையில உள்ள நுழையிறதுக்கான மெக்கானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 9-10 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனமும் கடகமும் வரும் இல்லையா? அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில் எடுத்தா நல்லா இருக்கும், எந்த மாதிரி படிப்புகள் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் பாத்தீங்கன்னா ஆடை சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கலாம், உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல போகலாம். இந்த கேட்டரிங் சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறாங்க இல்லையா, அது சார்ந்த விஷயங்கள். ஏன்னா ஒரு விஷயத்த அழகா நுணுக்கமா அப்படிங்கிற விஷயங்கள் செய்யறது அப்படிங்கிறது இந்த துலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க அந்த சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி டெக்ஸ்டைல் பிசினஸ் இவங்க பண்ணலாம் தாராளமா. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கும் இருக்கு, தாராளமா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து விருட்சகம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகமும் சிம்மமும் வரும் இல்லையா? அப்ப இவங்க எந்த மாதிரி துறையில வரலாம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மெயினா ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விஷயங்கள் தாராளமா பண்ணலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் தாராளமா இவங்களுக்கு ஒத்து வரும். அது போக பாத்தீங்கன்னா அரசு பணி சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்திய கவர்மெண்ட் சம்பந்தமான தொழில் அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள்ல தாராளமா படிக்கலாம். அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்களுக்கு. அப்ப மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள்ல தாராளமா படிக்கலாம். இப்ப மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கும் இருக்கு. அப்ப அது சார்ந்த துறைகள்ல இவங்க தாராளமா படிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னத்துக்கு 9-10 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மமும் கன்னியும் வரும். அப்போ இவங்க எந்த மாதிரி விஷயங்கள் படிக்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமா எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி அரசு சம்பந்தமான விஷயங்கள ஆசிரியர் பணி உங்களுக்கு நல்லா ஒத்து வரும். அப்ப ஆசிரியர் பணியும் இவங்க தாராளமா எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்ப இதுல எந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, அப்ப அரசு சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போலீஸ் அப்படிங்கிற துறையும் இவங்களுக்கு ஒத்து வரும். தாராளமா அது சார்ந்த படிப்புகளும் தாராளமா படிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பு வகைகள் இருக்கு. அதே மாதிரி சுய ஜாதக ஆய்வும் இருக்கு. அந்த சுய ஜாதக ஆய்வையும் வச்சுதான் நம்ம தெளிவான பலன்கள் சொல்லலாம். இது பொதுவான அமைப்புல இந்த லக்னத்துல பிறந்தா இந்த மாதிரி 10ஆம் இடம் சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடிய அமைப்பு, அது சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து உங்களுக்கு மகர லக்னம். இப்போ மகர லக்னத்துக்கு 9-10 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியும் துலாம் வருதா? அப்ப இவங்க எந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அப்படின்னா அதாவது இவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த படிப்பு படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஆடை டெக்னாலஜி சொல்லும் இல்லையா, ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு நல்லா வரும். அது சார்ந்த படிப்புகளும் எடுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் தாராளமா எடுத்து படிக்கலாம். மருத்துவம் படிக்கும் பொழுது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அது சார்ந்த படிப்புகளும் ஒத்து வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதனால தாராளமா எடுத்து படிக்கலாம். அடுத்து அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 9-10 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாமும் விருட்சகமும் வரக்கூடிய அமைப்பு. அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில்கள் எடுத்து, அதாவது இந்த மாதிரி படிப்பு பிளஸ் தொழில் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த மிஷினரி சம்பந்தமான விஷயங்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷினரிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தாராளமா எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 9-10 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா விருட்சகமும் கும்பமும் சம்பந்தப்படும் இல்லையா, விருட்சகமும் தனுசு சம்பந்தப்படும். அப்ப இவங்க எந்த மாதிரி தொழில்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா ஆசிரியர் பணி உங்களுக்கு ஒத்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்புகள் இருக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த ஜாதக ரீதியான விஷயங்கள்ல எந்த படிப்புகள் படிப்பாங்க அப்படிங்கிறது, அதுல தடை வருமா வராதா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதுலயும் எந்தெந்த பிரிவுகள்ல படிப்பாங்க. இப்ப டாக்டர் படிப்பாங்க அப்படின்னா டாக்டர்னா எல்லா விதமான, ஏன்னா ஹார்ட் சர்ஜன் இருக்காங்க, நியூரோ சர்ஜன் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்காங்க. இந்த மாதிரி அனுசிசியா கொடுக்கறதுக்கும் தனியா அதுக்கு ஒரு டாக்டர் படிப்பு இருக்கு. இந்த மாதிரி எதுல குறிப்பிட்டு வருவாங்க அப்படின்னு இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா வக்கீல் அப்படின்னா பொதுவான வக்கீல், ஏன்னா பொது வழியில பாக்குறதும் உண்டு. அதாவது விபத்து சம்பந்தமான காப்பீடு சம்பந்தமான வக்கீலுக்கு தனியே ஒரு படிப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவினைகள் இருக்கு. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சுதான் இவங்க எந்த பிரிவுல இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஆடிட்டிங் எடுத்தாலும் நமக்கு புதன் சம்பந்தப்படணும் தான், ஐடி சம்பந்தமான விஷயங்களுக்கு போனா புதன் சம்பந்தப்படணும், கணிதம் சம்பந்தமான விஷயம் புதன் சம்பந்தப்படணும். அப்போ இவங்க அந்த பிரிவுகள் எது நல்லா வருவாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய சுய ஜாதகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறதான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய நம்பர் 9787779937.
97879937. நன்றி, வணக்கம்.